அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டான குரல் செல்லக்குட்டி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு பொங்கல் கொண்டாட போகிறீங்க. ஆனால் திமுக அரசு வேட்டி சேலையில் ஊழலோ ஊழல் ஊழலோ ஊழல் ஊழலோ ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்கிற எல்லா செயல்லையும் ஊழல் இருக்குது. இதுவரைக்கும் வழக்கமாக நம்ம தமிழர் பண்பாட்டில் பொங்கல் வைக்கிறது பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, கிசுமுசு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி பொங்கல் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற திராவிட மாடல் அரசு எப்படி பொங்கல் வைக்க சொல்லுதுன்னா, புளுத்து போன அரிசி ஒரு பச்சரிசி ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கொடுக்குறாங்க. ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு சீனி கொடுக்குறாங்க, 2 கரும்பு தட்டை கொடுக்குறாங்க. இதை வச்சு பொங்கல் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் திராவிட மாடல் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. நீங்கள் ஓட்டு போட்டதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் திராவிட மாடல் செய்வாங்க. ஆட்சியில் இருக்கும்போது 5000, ஆட்சியில் இல்லாத போது 5000 நாங்கள் பொங்கலுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆட்சியில் இருக்கும்போது நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒருபடி மேலே போய் துரைமுருகன் அவர்கள் எலெக்ஷனாக வருது, எலெக்ஷன் வந்தால் தானே நாங்கள் காசு கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோமேன்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க பெற்ற வெற்றி எல்லாமே காசு கொடுத்து தான் வெற்றி பெற்றிருக்காங்கிறது முழுக்க அம்பலமாக துரைமுருகன் சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வேட்டி சேலை கொடுக்கறது நமக்கு வேட்டி சேலை குடும்ப தலைவருக்கு குடும்ப தலைவிக்கு 2 பேருக்குமே வேஷ்டி ஒன்று சேலை ஒன்று கொடுப்பாங்க ரேஷன் கடையில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற திமுக திராவிட மாடல் அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறந்து கொடுங்கன்னு சொல்லி ஒன்றிய செயலாளர்களுக்கெல்லாம் கட்டளையை போட்டு வேஷ்டி சேலை கொஞ்சம் தான் வந்திருக்கு. அதனால் இதை இருக்கிறத வச்சு எல்லாருக்கும் பொங்கலுக்கு நிறந்து கொடுத்துருங்க, அதாவது பகிர்ந்து கொடுத்துருங்க. ஒரு வேட்டி ஒரு சேலை, இல்லை அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு வேட்டியை 2ஆக கிழிச்சு ஒரு வேட்டி கொடுத்துருங்க, ஒரு சேலையை 2ஆக கிழிச்சு ஒரு சேலையை ஒரு பெண்மணிக்கு கொடுங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒன்று வேஷ்டி கொடுங்க, இல்லைன்னா சேலை கொடுங்க, 2ம் சேர்த்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கட்டளையெல்லாம் ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் மூலமாக கட்டளையெல்லாம் ரேஷன் கடைக்கு நிர்வாகிகளுக்கு சேல்ஸ்மேனுக்கு போய் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு வேட்டி ஒரு சேலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் கேட்கும்போது இல்லை எங்களுக்கு திமுக ஒன்றிய செயலாளர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கலாம். அவங்க வேலைக்கு நாளைக்கு பாதகம் வந்துடக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி போடலை. இந்த திமுக அரசு, இந்த திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இருக்க அரசு எதில் தான் ஊழல் பண்ணணும்னு கணக்கே இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேஷ்டி சேலையில் கூட ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊழலை தயவு செய்து அண்ணாமலை அண்ணன் கையில் எடுத்து இந்த வேஷ்டி சேலை எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எத்தனை குடிமக்களுக்கு போயிருக்கு, இல்லை யாருக்குமே கொடுக்கலையா? சிவகங்கை மாவட்டத்திலேருந்து நான் சொல்கிறேன், ஒரு 99% எல்லா ரேஷன் கடையிலையும் ஒரு வேஷ்டி தான் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு. வேஷ்டி வேணும்னா வேஷ்டி, சேலை வேணும்னா சேலை. ஆனால் 2ம் சேர்த்து கொடுக்கவே இல்லை. 99% சிவகங்கை மாவட்டத்துக்கு ரேஷன் கடையில் பூரா இந்த அவலம் நடக்குது தலைவரே. இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த பொங்கலை மக்கள் நிம்மதியாக கொண்டாட முடியாமல் இருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் 2500 1500 சேர்த்து 5000 கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் தலைவர் முதலமைச்சர் தான தலைவன் கணக்கில் புலி அந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டு 5000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. முதலமைச்சரோட மகன் இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் நாங்கள் 2500 கொடுத்தா பத்தாது 5000 கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அந்த கனிமொழி அக்கா சொல்கிறாங்க, அங்கிட்டு நாங்கள் 2500 இல்லை 5000 கொடுக்கணும், இந்த கொரோனாவில் பாதிக்க போது மக்கள் ரொம்ப இதாக இருக்காங்க, அதனால் பொங்கலுக்கு 5000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு எம்டியா, நிதி சுமை இருக்கா, நிதி சுமை. அவங்க அப்பாவுக்கு பேனா வைக்கல நிதி சுமை வரலை, சிலை வைக்கல நிதி சுமை வரலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் தேவையற்ற வேலைகள் செய்யும் போதெல்லாம் நிதி சுமை வராத இந்த திராவிட மாடல் அரசுக்கு மக்களுக்கு செய்யுங்கிற போது நிதி சுமை வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் எல்லாருக்கும் வேட்டி சேலை கொடுக்கணும். ஆனால் ஒன்று தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காசு கொடுக்கணும், காசும் கொடுக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொங்கல் வருது, இந்த 1000 ரூபாயை மக்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்க ரேஷன் கார்டும் கொடுக்கறது இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக 2 வருஷமாக இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ரேஷன் கார்டே கொடுக்கல மக்களே. இந்த ரேஷன் கார்டு கொடுக்காத பிரச்சனை என்ன? ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணால் அவன் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணால் ரேஷன் கார்டு கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா 2 வருஷம் வரைக்கும் ரேஷன் கார்டு கொடுக்காம வச்சிருக்கே. இதுலேயும் ஒரு மிகப்பெரிய சதி இந்த திமுக அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால தலைவரே அண்ணாமலை அண்ணன் அவர்களே இந்த இதை கருத்தில் எடுத்து நீங்கள் வெள்ளை அறிக்கையாக எவ்வளவு வேட்டி சேலை கொள்முதல் பண்ணீங்க, எவ்வளோ வேட்டி சேலை பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு வெள்ளை அறிக்கை விடணும். அதுக்குண்டான வேலையை பார்க்கணும். இல்லைன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இது என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு தயவு செய்து வெளியே கொண்டு வரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.